السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: اقرأ باسم ربك الذي خلق. وقال أيضا: الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به. عن أبي ذر رضي الله عنه قال النبي صلى الله عليه وسلم: عليك بتلاوة القرآن فإنه نور لك في الأرض وذخر لك في السماء. وعن عبد الله بن عمرو رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم: يقال لصاحب القرآن: اقرأ وارتقي ورتل كما كنت ترتل في الدنيا فإن منزلك عند آخر آية تقرأها. صدق الله وصدق رسول الله. அளவில்லா அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அவனது தூதர், அகிலத்தின் அருட்கொடை, இந்த பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிமுறையை தங்களுடைய வாழ்வில் வலுவாது பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், இந்த ஜும்மா நன்னாளில் இங்கு ஒன்று கூடியிருக்கிற நாம் நம் மக்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய மாத வரிசையில் புனிதமிகு ரமலான் மாதத்தை நிறைவு செய்துவிட்டு சங்கைமிகு ஷவ்வால் மாதத்தின் முதலாம் ஜும்மாவினை நாம் அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மரியாதைக்குரியவர்களே, கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் பள்ளிக்கூடங்கள் எப்படி திறக்கப்படுகிறதோ அதுபோல் ஷவ்வால் மாதத்தின் முதலாவது மற்றும் இரண்டாவது வாரங்களில் மக்தப் மதரசாக்கள், அரபிக் கல்லூரிகள், நிஸ்வான் மதரசாக்கள் ரமலானுடைய விடுமுறைக்கு பின் திறக்கப்படுகின்றன. ஜூன் மாதம் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுவதற்கு முன்னால் பெற்றோர்கள் மே மாத கடைசியிலேயே குழந்தைகளுக்கு தேவையான யூனிஃபார்ம், பேக், பெல்ட், ஷூ, சாக்ஸ், லஞ்ச் டவல், லஞ்ச் பேக், புக்ஸ், நோட், பென்சில், பேனா, இரேசர் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாம் வாங்க பரபரப்பாக செயல்பட்டு முன்னாலேயே அதற்காக தயாராகி விடுகிறார்கள். ஆனால் ஷவ்வால் மாதத்தின் முதல் இரண்டாவது வாரங்களில் மதரசாக்கள் திறக்கப்படுகிற போது அதற்காக எந்த விதமான பரபரப்பும் காட்டுவதில்லை, அதற்கான முன் தயாரிப்பு எதுவும் செய்வதில்லை. மதரசாக்களை அதை ஒரு தாழ்வான ஒரு கண்ணோட்டத்தோடு தான் சமுதாயம் பார்க்கிறது. இத்து போன அதே பேண்ட் ஷர்ட், வீட்டிலிருந்து தொப்பி எடுத்து வராமல் பள்ளிவாசலில் இருக்கிற இத்து போன தொப்பிகளை அணிந்தும், பள்ளிவாசலிலேயே இருக்கிற கிழிந்த குர்ஆன்களை எடுத்தும், பல பக்கங்கள் கிழிந்து போயிருக்கிற எக்ஸ்டர்னல் குர்ஆனை அதையே திரும்ப இந்த வருடமும் அதையே எடுத்து வந்து வருகிற ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. பெண் குழந்தைகளுக்கு இத்து போன புர்காவும் மக்கனாவும், இப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு முன் தயாரிப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. பள்ளிக்கூடங்களுக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக ஒரு மாதத்திற்கு முன்னாலேயே
எப்படி முன் தயாரிப்பு செய்து விடுகிறார்களோ அது போன்ற ஒரு முன் தயாரிப்பு மதரசாக்களுக்கு இல்லை என்பது ஒத்துக்கொண்டே ஆக வேண்டிய, மறுக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மதரசாக்களுக்கு வருகிற போது காலை நேரத்தில் பல்லை கூட விளக்காமல் மதரசாவுக்கு வருவது என்பது ஒரு தொடர்கதையான நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. மதரசாக்களுக்கு குழந்தைகள் வருகிற போது முகத்தை கூட கழுகாமல், கண்களில் இருக்கிற பூளைகளை கூட எடுக்காமல், இரவு எந்த ஆடையை உடுத்தி படுத்தார்களோ அதே உடையை அணிந்து கொண்டுதான், அதே ஆடை அணிந்து கொண்டுதான் மதரசாவுக்கு வருவது என்பது இன்றைக்கு யதார்த்தமாக எல்லா பக்கங்களிலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பள்ளிக்கூடத்திற்கு எத்தனையோ முன் தயாரிப்புகளை செய்கிற இந்த சமூகம் மதரசாவுக்கு மாத்திரம் எந்த விதமான முன் தயாரிப்புகளும் முன்னேற்பாடுகளும் செய்யாமல் இருக்கிறார்களே, ஏன் இந்த ஒரு இரட்டை அளவுகோல் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் மற்றொரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைப்பதுதான் நியதியா, நீதமா என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருல் கலாமி கலாமுல்லாஹ் வஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேச்சுக்களிலேயே சிறந்த பேச்சு அல்லாஹ்வின் பேச்சாகிய குர்ஆன். வஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடைமுறைகளிலேயே சிறந்த நடைமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்று சொல்லப்படுகிற அந்த குர்ஆனை கற்றுத்தருகிற மதரசாவுக்கு, நபிகள் நாயகத்தினுடைய நடைமுறைகளை கற்றுத்தருகிற மதரசாவுக்கு நாம் இப்படித்தான் அளவுகோலாக பார்ப்போமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். பேச்சுக்களிலேயே சிறந்த பேச்சு அல்லாஹ்வின் பேச்சாகிய குர்ஆன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். நடைமுறைகளிலேயே சிறந்த நடைமுறை என்னுடைய நடைமுறை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த மார்க்க கல்வி என்பது நம்முடைய பார்வையில், அந்த மார்க்க கல்வியை கற்றுத்தருகிற அந்த மதரசாக்கள் நமது பார்வையில் மட்டமாகிவிட்டதா, உலக கல்வி என்பது உயர்ந்ததாகிவிட்டதா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த ஜும்மாவில் பேச்சுக்களிலேயே சிறந்த பேச்சு குர்ஆன் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் கலாம் ஆகிய அந்த குர்ஆனின் சிறப்புகள், குர்ஆனை ஓதுவதின் அவசியம், மார்க்க கல்வியின் மாண்பு, குர்ஆனை விட்டதால், மார்க்க கல்வியை விட்டதால் இன்றைக்கு சமுதாயம் சந்திக்கிற அவலங்கள் போன்ற விஷயங்களை நாம் இந்த ஜும்மா உரையிலே கேட்க இருக்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் பயனுள்ள விஷயங்களை சொல்லவும், அதை கேட்கவும், வரும் நாட்களில் அது குறித்து சிந்திக்கவும், செயலாற்றவும் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன். மரியாதைக்குரியவர்களே, திருக்குர்ஆனின் முதல் வசனம் எது நமக்கெல்லாம் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நபி பட்டத்தை தருவதற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஹிரா குகையிலே தவம் இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் தரப்பிலிருந்து முதல் வசனமாக கொண்டு வந்தது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். நபியே, உங்களின் படைத்த இறைவனின் பெயர் கூறி நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள் என்பதுதான் இறைவனின் முதல் உத்தரவாக இருந்து கொண்டிருக்கிறது. இறைவனின் இந்த முதல் உத்தரவு விஷயத்தில் நமது சமுதாயத்தின் நிலை என்ன? இந்த சபையிலே இருப்பவர்கள், உங்களின் குர்ஆனை ஓதத் தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கையை உயர்த்துங்கள் என்று சொன்னால் வெட்கி தலை குனிய வேண்டிய நிலைதான் ஏற்படும். அப்படியே ஓதத் தெரிந்தாலும் ஓதுகிற முறைப்படி ஓதுபவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். நபிகள் நாயகம் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நீங்கள் ஓதுகிற முறைப்படி ஓதுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார்.
குர்ஆனை ஓதுகிற முறைப்படி என்றால் அந்த வார்த்தைகளை, அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிற விதத்திலே உச்சரித்து குர்ஆனை தஜ்வீதோடு அதன் சட்டங்களை தெரிந்து ஓதுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால் அது சமுதாயத்தில் வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. மிகவும் ஒவ்வொருவரும் வருத்தப்பட வேண்டும். திருக்குர்ஆன் அல்லாஹ்வின் கலாம், அல்லாஹ்வின் உத்தரவு. அதை நீங்கள் முதலில் ஓதுங்கள் என்பதுதான். அதை நாம் தெரியவில்லையே, அதை அறிந்திருக்கவில்லையே, அதை படிக்கவில்லையே, அதை எடுத்து ஓதவில்லையே என்று தெரியாத ஒவ்வொருவரும் அது குறித்து வருத்தப்பட வேண்டும். அல்லாஹ் முதலில் தொழுகுங்கள் என்றோ, நோன்பு வையுங்கள் என்றோ, ஜக்காத்து கொடுங்கள் என்றோ, ஹஜ் கொடுங்கள் செய்யுங்கள் என்றோ அல்லாஹ் உத்தரவிடவில்லை. குர்ஆனை ஓதுங்கள், அதை ஓதும் முறைப்படி ஓதுங்கள் என்பதுதானே அல்லாஹ்வின் முதல் உத்தரவு. அந்த முதல் உத்தரவை நிறைவேற்றுவதற்கு நாம் விரைய வேண்டாமா? அதற்கான முயற்சி எடுக்க வேண்டாமா? நமது குழந்தைகளுக்கு அந்த குர்ஆனை கற்றுத்தர வேண்டாமா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் விஷயத்திலே முனைப்பு காட்ட வேண்டிய சமுதாயம் அது விஷயத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது என்கிற ஆதங்கம் தான், வருத்தம் தான் நம்மை மிகவும் வாட்டி வதைக்கிறது. பள்ளிவாசல் தோறும் மதரசாக்கள் செயல்பட்டு வருகிறது. அந்த மதரசாக்கள் நிலையை போய் பாருங்கள். ஒரு காலம் இருந்தது, தந்தை ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவார், வருகிற போதே தன் மகனையும் மகளையும் பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவார். அப்படி அழைத்து வந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலில் நடைபெறும் மதரசாவிலே குர்ஆன் மற்றும் மார்க்க கல்வியை கற்பதற்காக தன்னுடைய குழந்தைகளை அந்த பள்ளிவாசலில் மதரசாவில் விட்டு செல்வார். இன்று போய் மதரசாவிலே பாருங்கள், காலை நேர மதரசாக்கள் காற்று வாங்குகிறது. காலை நேர மதரசாக்கள் காற்று வாங்குகிறது. மதரசாக்கள் அனாதையாக இருக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு இருந்ததை போல் ஃபஜ்ரிலே ஆர்வம் காட்டிய பெரியவர்கள் இன்றைக்கு இல்லை. வீடுகளில் குழந்தை சத்தம் தான் அந்த ஃபஜ்ர் நேரங்களில் வந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு தாய்மார்கள் தஹஜ்ஜுதுக்கே எழுந்து தஹஜ்ஜுது தொழுது, ஃபஜ்ர் தொழுது தன்னுடைய கணவனையும் மகனையும் குழந்தைகளையும் எழுப்பி அவர்களை பள்ளிவாசலுக்கு தாட்டிவிட்டு அனுப்பிவிட்டு அவர் ஃபஜ்ர் தொழுது விட்டு அங்கே அமர்ந்து வீட்டிலே யாசீன் ஓதுகிற சப்தமும் குர்ஆன் ஓதுகிற சப்தமும் முஸ்லிம்கள் வசிக்கிற தெருமுழுக்க கேட்கும். ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், அவர்கள் அதை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் வசிக்கிற தெருக்கள் முழுக்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. ஃபஜ்ர் நேரங்களில் முஸ்லிம்கள் வீட்டுக்குள்ளாக முடங்கி இருக்கிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உறக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் மாற்று சமுதாய மக்கள் நம்முடைய ஃபஜ்ர் பாங்கை கேட்டு அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் வீடுகளில் வாசல் தெளித்துவிட்டு கோலங்கள் போடுகிறார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய நம்பிக்கை தவறோ சரியோ அதை பற்றி விவாதமில்லை. அவர்கள் அவர்களுடைய கடவுளை தொழுதுவிட்டு அவர்கள் தங்களுடைய பணிகளில் அவர்கள் சகஜமாக ஈடுபடுகிறார்கள். நம்மை விட நம்முடைய ஃபஜ்ர் பாங்கு அவர்களுக்கு பலன் தெரிகிறது. நம்முடைய பள்ளிவாசல் ஒலிக்கிற ஃபஜ்ர் பாங்கு அவர்களுக்கு பலனை தருகிறது. ஆனால் அந்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டிய, விழித்திருக்க வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம் குரட்டையிலே இருக்கிறது என்பது வேதனையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, இறைவா என் சமுதாயத்திற்கு நீ காலை நேரத்தில் பரக்கத் செய்வாயாக என்று சொன்னார்கள். அந்த பரக்கத்தான மலக்குகள் வருகை தருகிற அந்த நேரத்தில் நம்முடைய சமுதாயம் தூக்கத்தில் இருந்த அந்த பரக்கத்தை தொலைத்து விட்டது. நம்முடைய சமுதாயம் அந்த பரக்கத்தான வாழ்க்கையை தொலைத்து விட்டது. அன்றைக்கு
10 குழந்தைகள் 12 குழந்தைகள் என்று சாதாரணமாக பெற்றெடுப்பார்கள். ஒருவர் தான் வீட்டில் சம்பாதிப்பார். மனநிறைவோடு அன்றைக்கு வாழ்ந்தார்கள். இன்றைக்கு சமுதாயம் பரக்கத்தான் அந்த ஃபஜ்ர் தொழுகையை விட்டுவிட்டது. மதரசாக்களும் பாழாய் போனது. வீடுகளும் மௌத்து வீடுகளைப் போல ஆகிவிட்டது. அன்றைக்கு ஒருவர் சம்பாதித்தார், பரக்கத் இருந்தது. இன்றைக்கு அத்தாவும் சம்பாதிக்கிறார், அம்மாவும் சம்பாதிக்கிறார், மகனும் சம்பாதிக்கிறார், வீட்டில் இருக்கிற எல்லோரும் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் பரக்கத்தில்லை. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரியா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இறைவா என் சமுதாயத்திற்கு நீ ஃபஜ்ர் நேரத்திலே பரக்கத்தை தருவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அந்த ஃபஜ்ர் தொழுகையை விட்டது நம்முடைய சமுதாயம் பரக்கத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். சமீபத்தில் ரமலானுடைய நேரத்திலே சஹருக்காக விழித்த நாம் ஃபஜ்ர் தொழுகையும் ஆர்வமாக தொழுதோம். ஆனால் ரமலான் முடிந்ததும் அதை கோட்டை விட்டு அதை பழக்கப்படுத்தி இருக்க வேண்டாமா? அந்த நேரத்தில் நமக்கு விழிப்பு வருமே. 1 மாத காலம் விழித்திருந்து பழக்கத்தை ஏற்படுத்திய நாம் அந்த பழக்கத்தை ஏன் தொடர முற்படவில்லை? யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு வீட்டில் இருக்கிற எல்லோரும் சம்பாதிக்கிறார்கள், பரக்கத்தில்லை, போதாக்குறை, பற்றாக்குறை, வட்டிக்கு மேல் வட்டி வாங்குகிற நிலைமை, இதுவெல்லாம் ஏன் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு சமுதாயம் பரக்கத்தான் அந்த ஃபஜ்ர் நேரத்தை பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் பரக்கத்தான் அந்த ஃபஜ்ர் நேரத்தை விட்டுவிட்டார்கள். அதனால் பரக்கத்தில்லை. அன்றைக்கு நம் முன்னோர்கள் பள்ளிக்கு வருகிற போதே, ஃபஜ்ர் நேரத்துக்கு வருகிற போதே குழந்தைகளையும் கையோடு அழைத்து வந்தார்கள். தொழுகைக்கு அவர்களை பழக்கினார்கள். குர்ஆனை ஓதுவதற்கு அவர்களுக்கு ஆர்வப்படுத்தினார்கள். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்றைக்கு அதுவெல்லாம் எடுபட்டு போய்விட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஜத் அம்ர் இப்னு ஸுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்ராஉ 7 சினீன், உங்களுடைய குழந்தைகளுக்கு 7 வயது ஆகிவிட்டால் தொழும்படி ஏவுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ 10 சினீன், அவர்கள் 10 வயது அடைந்தும் தொழாவிட்டால் அதற்காக அடியுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரக்கமே உருவான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரக்கத்தின் மறு பிறவையாக திகழ்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக சொல்லுகிறார்கள், தொழுகை விட்டால் 10 வயதாகி தொழாவிட்டால் அடித்து தொழ வையுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைகளை நாம் எப்படி பழக்குகிறோமோ அப்படித்தான் வளருவார்கள். 7 வயதானவருக்கு கைபிடித்து பள்ளிவாசலுக்கு கூட்டி வர வேண்டும். குர்ஆனை கற்றுத் தருவதற்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். மார்க்க கல்வியை கற்றுத்தர வேண்டும். நல்லொழுக்கங்களை போதிக்க வேண்டும். நாம் செய்கிறோமா? நாமும் பள்ளிவாசலின் பக்கம் வருவதில்லை. நம் குழந்தைகளும் அப்படியே வளர்கிறது. நாம் எப்படியோ நம்மை போலதான் நம் மக்களும். நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை என்று சொல்வார்கள். தாய் ஃபஜ்ர் நேரத்தில் எழுந்திருப்பதில்லை, உறக்கத்தில் இருக்கிறார், குழந்தையும் அதுபோல் வளர்கிறது. தந்தை உறக்கத்தில் இருக்கிறார், குழந்தையும் அதுபோல் வளர்கிறது. சமுதாயம் சீரழிவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் கலாமாகிய குர்ஆனை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையாகிய நபிமொழியை கொடுக்க வேண்டிய கைகளில் இன்றைக்கு மொபைல் போனை கொடுத்ததால் எத்துணை சீரழிவுகள். குர்ஆனை எடுக்க வேண்டிய கைகள் இன்றைக்கு மொபைல் போன்களுக்குள் சிறைப்பட்டு கிடக்கிறது, ஆட்பட்டு கிடக்கிறது. இன்றைக்கு நம் இளைஞர்கள் படிக்கிறார்கள், பட்டம் பெறுகிறார்கள். BA, BTech, BE, MBBS, IAS, IPS, IFS போன்ற பட்டங்களை வாங்கி குவிக்கிறார்கள்.
ஆனால் அவனுடைய பப்ளிக் பிஹேவியர் சரியில்லை. பெரிய பெரிய பட்டங்கள் வாங்கி கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுடைய பப்ளிக் பிஹேவியர், மக்களிடத்தில் அணுகுமுறை சரியில்லை, நல்லொழுக்கங்கள் பண்பாடுகள் இல்லை. இதற்கு பெயர் படிப்பு, கல்வி இல்லை. ஒழுக்கத்தோடு இருந்தால்தான் கல்வி. மல்லா அதபலகு வலா இல்மலகு, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு கல்வி இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒழுக்கத்தோடு இருந்தால்தான் கல்வி. இன்றைக்கு பெற்றோர்கள் மதிக்கப்படுவதில்லை, கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு நல்லொழுக்கம் கற்றுத்தந்தோமா நம்முடைய குழந்தைகளுக்கு? யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தினோமா அவர்களுக்கு? தந்தையை வாபோ என்று பேசுகிறான், மரியாதை குறைவாக நடத்துகிறான், தாய்க்கு முன்னால் புகைப்பிடிக்கிறான், தந்தையும் தாயையும் சித்திரவதை செய்கிறான், முதியோர் இல்லங்களுக்கு அனுப்புகிறான். இது போன்ற கொடுமைகளும் இது போன்ற அக்கிரமங்களும் ஏன் நடக்கிறது? ஒழுக்கப்படுத்த வேண்டிய காலத்தில் அவர்களை ஒழுக்கப்படுத்தாததால், மதரசாவுக்கு அனுப்ப வேண்டிய காலத்தில் அவர்களை மதரசாவுக்கு அனுப்பாததால், குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்த வேண்டிய காலத்தில் குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்தாததால், குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்த வேண்டிய காலத்தில் மொபைல் போன்களுக்குள் அவர்களை அடிமையாக்கியதால் இது போன்ற சீரழிவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மதரசாக்களில் அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயின் பாதத்திற்கு கீழ் சொர்க்கம் இருக்கிறது என்று அந்த குழந்தைகளுக்கு சொல்லித் தரப்படுகிறது. தாயை மதி, தாயை மதித்து நட. உனக்கு சொர்க்கம் வேண்டுமானால் அது அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாகத்தான் இருக்கிறது என்று மதரசாக்களில் சொல்லித் தரப்படுகிறது. ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலித், தந்தையின் திருப்தியில் அல்லாஹ்வின் திருப்தி இருக்கிறது. வசுஃப்துர் ரப்பி ஃபீ சுஃப்தில் வாலித், தந்தையின் கோபத்தில் அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது என்று மதரசாக்களில் தான் சொல்லித் தரப்படுகிறது. அதை சொல்லித் தரப்பட வேண்டிய அந்த வயதில் அவர்களுக்கு நாம் சொல்லித் தராததால் இந்த போதனையை சிறு வயதில் அந்த குழந்தைகளுடைய மனதிலே ஆழ பதித்திருந்தால் அவன் வாலிபனான பிறகு தாயை தந்தையை நிந்திப்பானா, வீட்டை விட்டு துரத்துவானா, அவர்களை மரியாதை குறைவாக நடத்துவானா, முதியோர் இல்லத்துக்கு அனுப்புவானா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் குழந்தை ஆசைப்படுகிறான் என்று மொபைல் வாங்கி தருகிறீர்கள், அந்த குழந்தை ஆசைப்படுகிறான் என்று வண்டி வாங்கி தருகிறீர்கள், அது ஆசைப்படுகிற எல்லாவற்றையும் வாங்கி தருகிறீர்கள். அதை குறை சொல்லவில்லை. நீங்கள் தரும் அன்பளிப்புகளிலேயே மிகச்சிறந்த அன்பளிப்பு எது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நஹல வாலிதுன் வலதஹு மின் அதபின் ஹஸனின். ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு வழங்குகிற அன்பளிப்புகளிலேயே மிகச்சிறந்த அன்பளிப்பு நல்லொழுக்கம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பிரியப்படுகிறது என்பதற்காக மொபைலை வாங்கி தருகிறோம், அது ஆசைப்படுகிறது என்பதற்காகவே அந்த குழந்தைக்கு நாம் வண்டியை வாங்கி தருகிறோம். நான் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தருகிற அன்பளிப்பிலேயே மிகச்சிறந்த அன்பளிப்பு நல்லொழுக்கம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று கல்வி இருக்கிறது, ஒழுக்கம் இல்லை. ஒரு காலத்தில் ஸ்கூல்ல நாங்கள்லாம் படிக்கிற போது மாரல் சயின்ஸ், நீதி போதனை என்கிற ஒரு வகுப்பு இருந்தது. இதெல்லாம் இன்றைக்கு இல்லை. எல்லாம் சப்ஜெக்ட் அடிப்படையில் பாடம் நடத்தப்படுகிறது. 100% ரிசல்ட், 100% மதிப்பெண் பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் பாடங்களாகவே நடத்தி தருகிறார்கள். எந்த ஒரு நல்லொழுக்க போதனைகளும் அங்கே சொல்லித் தரப்படுவதில்லை. ஒரு குறுகலான சந்து, வண்டியில வேகமா நான் போயிட்டு இருக்கிறான் ஒருத்தன், ஒரு பாமரன் குறுக்க வருகிறான், இடிச்சு தள்ளிட்டான். அந்த பாமரன் பார்த்து கேட்கிறான், எப்ப பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க, அப்படி இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு என் சப்ஜெக்ட்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா? என் சப்ஜெக்ட்ல இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, இளைஞர்கள் இன்றைக்கு கெட்டு போவதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கிறது.
சமுதாய நிலை, உலகத்தின் நிலை, சூழ்நிலைகள் மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. மொபைல் ஒன்று போதும், அது அவர்கள் சீரழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெரியவங்க எல்லாம் மதிக்கப்படுறதே இல்லை. வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா அவன் கண்டுக்கிறதே இல்லை. மொபைல்லையே மூழ்கிட்டு இருக்கிறான். நான் அவன் அடிடா, வெட்டுறா, குத்துறான்னு. ஒருத்தர் சொந்தக்கார வீட்டுக்கு ஒருத்தர் போனாரு. உள்ள இருந்து சத்தம் வந்துட்டே இருக்கு. அடி, அவனை கூட்டி, அவனை அடி, அவனை வெட்டு, அவனை குத்து, அவனை சுடு அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். என்னங்க உங்க பையன் நல்லா தான் இருந்தானே, என்னாச்சு அவனுக்கு? என்ன, என் பையன் மொபைல்ல கேம் விளையாடிட்டு இருக்கிறான். இப்படி சொந்தக்காரங்க யாராவது வந்தாடே, இவருதான் உங்க மாமா, ஹாய் மாம்ஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். ஹாய் மாம்ஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். எனக்கு வேலை நிறைய இருக்கு, போயிட்டே இருக்கலாம். யாரையும் கண்டுக்கிறது இல்லை. இன்றைக்கு கல்வி இருக்கிறது, ஆனால் ஒழுக்கம் இல்லை. இப்லீஸிடம் இல்லாத கல்வியா? அவன் மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தான். மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தான். அவனிடத்தில் இல்லாத கல்வியா? அவனிடம் ஒழுக்கம், கட்டுப்பாடு இல்லை. அதனால் அல்லாஹ்வின் சாபத்திற்கு ஆளானவனாக தூக்கி விரட்டி எறியப்பட்டான். பணிவில்லாத, ஒழுக்கம் இல்லாத, பெருமை கொண்ட கல்வியாளன் அந்த இப்லீஸ். கல்வி இருக்கிறது இன்றைக்கு, ஆனால் ஒழுக்கம் இல்லை. நான் இந்த கோர்ஸ் 3 வருஷத்துல முடிச்சேன், அந்த கோர்ஸ் 1 வருஷத்துல முடிச்சுட்டேன், இந்த புக்கை ஃபுல்லா படிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுவெல்லாம் பெரிய பெருமை அல்ல. தகவல் தெரிவதற்கு பெயர் கல்வி அல்ல. The purpose of education is not information. தகவல் தெரிவதற்கு பெயர் கல்வி அல்ல. நாம சிறந்த படைப்பு என்று நாம் சொல்கிறோம், ஆனால் விலங்குகளிடம் நிறைய தகவல் இருக்கிறது. காரி தய்யிப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஹக்கீமுல் இஸ்லாம் என்று சொல்வார்கள். அவர் தன்னுடைய குத்துபாத்திலே ஒரு உண்மை நிகழ்வை எழுதுகிறார். இதை நான் சொல்லியிருக்கிறேன் என்று ஞாபகம் இல்லை, இருந்தாலும் பொருத்தமாக இருக்கும் என்பதால் இந்த நிகழ்வை சொல்கிறேன். ஒரு ஊர்ல குரங்குகள் ரொம்ப அட்டகாசம் பண்ணுச்சு. வீட்டுக்குள்ள புகுந்து பொருட்களை எல்லாம் நாசம் பண்ணிடுது. அந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து எதையாவது பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. சரில பேசி முடிச்சு ரொட்டியில விஷத்தை தடவி அங்கங்க ஓட்டுல போட்டாங்க. ஓடுகள்ல, ஓட்டு மேல அப்படி எப்படி போட்டாங்க. குரங்குகள்லாம் ஜமாத்தா வருது. கேட்டாலும் கொடுக்க மாட்டானுங்களே, சம்திங் ராங் அப்படின்னு யோசனை பண்ணது குரங்குகள்லாம். இந்த மனுஷ பதவிகளை கேட்டாலுமே கொடுக்க மாட்டானுங்களே, இந்த வீடு மேல பூர ரொட்டி ரொட்டியா வச்சிருக்கிறார்களே அப்படின்னு சம்திங் ராங் அந்த குரங்கு யோசனை பண்ணுது. அந்த குரங்குகளுக்கு தலைமைக்கு கட்டுப்படுற உணர்வு இருக்கு. எல்லாம் தன்னோட அமீர் சாப்பை பார்க்கிறது. தன்னோட அமீர் சாப் தலைமை குரங்கு பார்க்குது. அந்த அமீர் சாப் குழந்தை சொல்லி டோன்ட் டச், யாரும் தொட்டுறாதீங்க. அந்த ரொட்டி எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குது. அதுல விஷம் கலந்திருக்கிறத அது உணர்ந்துருச்சு. குரங்கு நேரா எல்லாம் ஒன்னா போறாங்க. அந்த குரங்குகள் எல்லாம் போய் ஒரு மரத்தினுடைய இலையை குறிப்பிட்ட ஒரு மரத்தினுடைய இலையை சாப்பிட்டு திரும்பி வராங்க. அந்த குரங்கு எல்லாம் திரும்பி அந்த ரொட்டியை சாப்பிடுது. அந்த ரொட்டி அவங்க அந்த குரங்குகளை ஒண்ணுமே செய்யல. அந்த குரங்குகளை ஒண்ணும் செய்யல. ரொட்டிக்கு தகவல் அந்த குரங்குக்கு தெரிஞ்சிருக்கு, என்னன்னு ரொட்டியில விஷம் கலந்திருக்குதுங்கிற தகவல் தெரிந்திருக்கிறது. அதை சாப்பிட வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் இலையை சாப்பிட்டால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற அந்த தகவலும் தெரிந்திருக்கிறது. பாட்டனி, ஜுவாலஜி படிச்ச நமக்கெல்லாம் தெரியாது. கெட்டுப்போன உணவை சாப்பிட்டு 4 நாளா பேதி ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கெட்டு போட்ட உணவு சாப்பிட்டோங்கிறது புரியும். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா குரங்குகளுக்கு அவை தெரிந்திருக்கிறது. அவைகள் ஜம்முன்னு சாப்பிட்டு போயிடுச்சு, குரங்குகள் மௌத்தா போகல. இன்ஃபர்மேஷன் பெரிது என்றால், தகவல் தெரிவது பெரிது என்றால்,
நம்மை விட குரங்குக்கு அதிகம் தெரிந்திருக்கிறது. ஆடு மாடை எல்லாம் ஒரு குச்சியை வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா பக்கத்துல வராது. ஒரு குச்சியை வச்சுட்டு கூப்பிட்டா பக்கத்துல வராது. கர்ச்சீப் எடுக்கிறதுக்கு கீழே குனிஞ்சோம்னா நாய் நம்ம அடிக்கிறது கள்ளத்தான் தூக்குறான், நாய் ஓடுது. அப்படி தகவல் தெரிவது பெரிய விஷயம் என்றால் நம்மை விட விலங்குகளுக்கு அதிகமான தகவல் தெரிந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்வான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. உங்களை உங்களின் தாயின் வயிற்றிலிருந்து நாம் வெளியேற்றினோம், உங்களுக்கு எதுவுமே தெரியாத நிலைமைகள். குழந்தை வெளியே வருது, எதுவுமே தெரியாது. அந்த குழந்தைக்கு தெரிந்ததெல்லாம் அழுகைதான். பசித்தாலும் அழுகைதான், தூக்கம் வந்தாலும் அழுகைதான், எல்லாவற்றுக்கும் அந்த குழந்தைக்கு தெரிந்தது அழுகைதான். ஆனால் ஒரு பூனை குட்டி பிறந்ததும் அது உணவை தேடி செல்கிறது, பாலை குடிக்கிறது. இப்படி அதே போல கோழி குஞ்சு தன்னுடைய இரையை தேடி செல்கிறது, பூனை எடியை பாய்ந்து பிடிக்க அது செல்கிறது, நாயை பார்த்தால் விரண்டு ஓடுகிறது. எது தனக்கு ஆபத்தை விளைவிக்கும், எது தனக்கு சாதகமாக இருக்கும் என்கிற எல்லா அறிவும் அவைகளுக்கு இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு எதுவுமே தெரியாது. வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. உங்களின் தாயின் வயிற்றிலிருந்து உங்களை நாம் வெளியாக்கினோம், எதுவுமே தெரியாத நிலைமையில். அல்லாஹ் சொல்றான். மரியாதைக்குரியவர்களே, தகவல் தெரிந்து பிரயோஜனம் இல்லை, நிறைய படித்து பிரயோஜனம் இல்லை, புத்தகத்தை கரைத்து குடித்து பயனில்லை, நிறைய கோர்ஸுகள் படித்து பயனில்லை. நல்லொழுக்கம் வேண்டும், நல்லொழுக்கம் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அல்லாஹ் சொல்வான், இன்னக்கல் அலா குலுக்கின் அதீம். நபியே, நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள். இன்றைக்கு படித்தவர்கள் MA வாங்கி இருக்கிறான்னு சொல்றான், ரோட்ல நின்னுட்டே சாப்பிடுறான், ரோட்ல நின்னுட்டே சிறுநீர் கழிக்கிறான். இது என்ன நாகரிகமா, ஒழுக்கமா? யோசித்து பார்க்க வேண்டும். படித்து என்ன பயன்? நல்லொழுக்கம் வேண்டும். பள்ளிக்கூடம், காலேஜுகளில் இன்றைக்கு ரவுடிசம் தலை தூக்கி இருக்கிறது. ஸ்கூலை விட்டு போற கடைசி நாள்ல ஸ்கூல் மேஜைகளை, நாற்காலிகளை உடைப்பது, இது நாகரிகமா? யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய மாணவ மாணவிகள் அதை செய்கிறார்கள். வலைதளங்களில் அந்த வீடியோக்கள் உலா வருகிறது. ஸ்கூல் டிரெஸ்ல மதுபாட்டிலோடு மாணவர்கள் இருக்கிறார்கள். மாணவிகளும் ஸ்கூல் டிரெஸ்ல மதுபாட்டிலோடு ஆட்டம் போடுகிறார்கள். 10ஆம் வகுப்பு மாணவி கர்ப்பமாகிறாள். ஸ்கூல்ல படிக்கிற 10ஆம் வகுப்பு மாணவி. காரணம், அந்த ஸ்கூல்லேயே படிக்கிற 12ஆம் வகுப்பு மாணவன் ஸ்கூல் டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுக்கிறான். பள்ளி மாணவனை திருமணம் செய்து கொண்ட டீச்சர்கள். இதெல்லாம் வரத்தானே செய்கிறது செய்திகள், நாம் பார்க்காமலே இருக்கிறோம். பள்ளி மாணவியை திருமணம் செய்து கொண்ட வாத்தியார், இதெல்லாம் நடக்காமலா இருக்கிறது. சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தலைமை ஆசிரியர், செய்தி வந்ததா இல்லையா? அப்ப நம்ம அந்த பள்ளிக்கூடங்களில் என்ன போதிக்கப்படுகிறது? சப்ஜெக்ட் வைஸ் பாடங்கள் தான் போதிக்கப்படுகிறது. நல்லொழுக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். ஸ்கூல் மாணவனை, பள்ளி மாணவனை, காலேஜ் மாணவனை பாருங்கள். சுத்தியும் முடிய சரைச்சிட்டு மேல மட்டும் முள்ளம் பண்ற மாதிரி முடி வச்சிருக்கான். கேட்டா இது ஃபேஷன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி முடிய வெட்டுவதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். தலையில ஒரே மாதிரி தான் முடி வைக்கணும், அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். சுத்தியும் வெட்டிட்டு மேல மட்டும் முடிய முள்ளம் பண்ற மாதிரி வைப்பது இருக்கிறது, இது யூதர்களின் பழக்கம், இதை செய்யாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். பிராஸ்லெட் போடுவது, செயின் போடுவது, இதெல்லாம் நாயகம் தடுக்கவில்லையா? வெள்ளியில் மோதிரத்திற்கு மாத்திரம் தான் அனுமதி. வெள்ளி அனுமதி என்பதற்காக வேண்டி எல்லாவற்றையும் பயன்படுத்துவதா? யோசித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் நல்லொழுக்கங்களா? யோசித்து பார்க்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களே,
உமர் ரலியல்லாஹு ஒரு தந்தை வருகிறார். வந்து தன்னுடைய மகனை குறித்து ரிப்போர்ட் செய்கிறார். என்னை என் மகன் மதிப்பதில்லை, என்னுடைய மகன் என்னை மதிப்பதில்லை, எனக்கு நிறைய இடையூறு தருகிறான் என்று அவர் ரிப்போர்ட் செய்கிறார் உமர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு அந்த பையனை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வந்ததும் கேட்டார்கள், ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டார்கள். தந்தைக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை இல்லையா மகனுக்கு என்று கேட்டார்கள். அவன் திருப்பி கேட்டான், அலைசலில் வலதி ஹுகூகுன் அலா அபீஹி, ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதா இல்லையா என்று திருப்பி கேட்டார். என்ன கடமை, அதை சொல்லுங்கள் என்றார் அந்த பையன். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஐயன்தகிய உம்மஹு, முதல் கடமையாக சொன்னார்கள், ஒரு நல்ல தாயை தேர்ந்தெடுப்பது ஒரு தந்தையின் கடமை, நல்ல தாயை தேர்ந்தெடுப்பது. வயுஹ்சின இஸ்மஹு, இரண்டாவது கடமை சொன்னார்கள், நல்ல பெயர் வைப்பது ஒரு தந்தையின் கடமை. வயுஅல்லிமுஹுல் குர்ஆன், மூன்றாவது கடமை அவனுக்கு குர்ஆனை கற்றுத் தருவது என்று உமர் ரலியல்லாஹு மூன்று கடமைகளை சொன்னார். ஒரு நல்ல தாயை தேர்ந்தெடுப்பது, நல்ல பெயரை வைப்பது, மூன்றாவதாக குர்ஆனை கற்றுத் தருவது. இதுதான் ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று உமர் தான் சொன்னபோது அவன் சொன்னான், இன்ன அபீ லம் யஃஅல் ஷைஅம் மின் தாலிக், என் தந்தை இந்த மூணையுமே செய்யலாம், என் தந்தை இந்த மூன்றையுமே செய்யவில்லை. அமா உம்மி ஃபஇன்னஹா ஜன்ஜியா, என்னுடைய தாய் நீக்ரோ இனத்தை சார்ந்தவர். கானத்திலே மஜூசியின் கபல அபி, என்னுடைய தந்தைக்கு முன்னால் ஒரு நெருப்பு வணங்கிக்கு மனைவியாக இருந்தவள். அவ்வளவாக புத்தி சுவாதீனம் இல்லாதவள் என் தாய். ஒரு தாய்க்கு என்ன தகுதி இருக்க வேண்டுமோ அந்த தகுதி என் தாய்க்கு இல்லை. வகது சம்மானி ஜோலா, எனக்கு சாக்கடையில் நெளியும் புழு என்று பெயர் வைத்திருக்கிறார் என் தந்தை. பெயர் நல்ல பெயர், அழகான பெயர் தேர்ந்தெடுத்து வைக்கணுமா இல்லையா? என் தந்தை அவரோடு வாழுகிற குடும்ப வாழ்க்கை அவருக்கு விருப்பம் இல்லை. எப்படியோ வேண்டா வெறுப்பாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரின் மூலமாக இவர் குழந்தை எதிர்பார்க்கவில்லை, குழந்தை பிறந்து விட்டது. நான் பிறந்ததால் எனக்கு நல்ல பெயரை தேர்ந்தெடுக்க வைக்க வேண்டியவர் எனக்கு சாக்கடையில் நடியும் புழு என்று பெயர் வைத்திருக்கிறார். என் தந்தை எனக்கு குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்தை கூட கற்றுத்தரவில்லை. மூன்றாவது குற்றச்சாட்டு நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மரியாதைக்குரியவர்களே. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் தந்தையை திட்டி அனுப்பினார். நீ உன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யாமல், குர்ஆனையும் கற்றுத்தராமல், அவனுக்கு நல்ல பெயரை தேர்ந்தெடுக்காமல், நல்ல தாயை தேர்ந்தெடுக்காமல் செய்தது உன்னுடைய குற்றம்தான். உன்னை அவன் கொலை செய்யாமல் விட்டானே, அதுவரையிலும் நீ தப்பித்தாய், போ என்று அவர் தந்தை விரட்டினார். அப்படியானால் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம். ஸ்கூல் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே, 5 நாளைக்கு முன்னாடியே யூனிஃபார்ம், ஷூ, சாக்ஸ் என்று எல்லாத்தையும் வாங்கி ரெடியாகிறோம். மதரசா ஷவ்வால் மாசத்தினுடைய முதல் வாரத்துல, 2வது வாரத்துல திறக்கப்படுகிறது. அந்த முன்னேற்பாடு நம்ம இடத்துல இருக்கிறதா? குர்ஆனை கற்றுத்தர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா? மதரசாக்களுக்கு ஆர்வமாக அனுப்புகிறோமா? அல்லாஹ்வின் முதல் உத்தரவு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த இறைவனின் பெயரால் நீங்கள் ஓதுங்கள் என்பதுதானே முதல் உத்தரவு. அந்த முதல் உத்தரவாகிய குர்ஆனை கற்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும் என்ற விஷயத்தில் நாமும் அது குறித்து எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்வதில்லை. நம் குழந்தைகளுக்கும் அதை கற்றுத்தருவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வதில்லை. எனவே மரியாதைக்குரியவர்களே, மதரசாக்கள் திறக்கப்படுகிற இந்த காலத்தில் நம்முடைய குழந்தைகள் மதரசாவுக்கு போய் குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஆர்வம் காட்டுங்கள். ஓத தெரியாத பெரியவர்கள் இருந்தாலும் அந்த குர்ஆனை ஓதுவது கடமையாக இருக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்பான்,
நான் தந்த கலாமை நீ ஓதினாயா, அதை கற்றாயா என்று கேட்பானே, அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? நாம் ஈமான் கொள்ளுகிறோம் 7 விஷயங்களை. அதிலே ஒரு விஷயம் அல்லாஹ்வின் வேதமாகிய குர்ஆன் அல்லாஹ்வின் வேதம் என்று நம்புவது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யத்ரூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பிஹி. யாருக்கு வேதம் கொடுக்கப்பட்டதோ அதை யார் ஓதுகிற முறைப்படி ஓதுகிறார்களோ அவர்கள்தான் அதை நம்பியவர்கள் என்கிறான். அப்படியானால் நம்முடைய ஈமானிலேயே அது குறைபாடு ஏற்பட்டு விடுகிறது. நாங்கள் மூமின் என்று மார்தட்டுகிறோம். குர்ஆனை ஓதத் தெரியாவிட்டால் அந்த குர்ஆனை நம்பியதில் பயனில்லை. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்பியதில் பயனில்லை. அல்லாஹ்வின் கூற்றுது, அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யத்ரூனஹு ஹக்க திலாவத்தி உலாயிக யுமினூன பிஹி. யார் குர்ஆனை வேதம் என்று நம்பி இருக்கிறார்களோ அதை ஓதுகிற முறைப்படி ஓதியவர்கள் தான் குர்ஆனை நம்பியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அந்த குர்ஆனை கற்கிற விஷயத்திலே நாமும் ஆர்வம் காட்ட வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை பழக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நற்பாக்கியம் பெற்றவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், யார் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுத் தருகிறார்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளை மறுமையிலே எந்த அமலும் கிடையாது. குர்ஆனை ஓதத் தெரிந்தவராக இருந்தால் அல்லாஹ் சொல்வான், நீ ஓதத் துவங்கு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதி உனக்கு எதுவரைக்கும் ஓதத் தெரியுமோ, உனக்கு எதுவரைக்கும் மனப்பாடம் இருக்குமோ ஓதிக்கொண்டே செல். எங்கே போய் முடிக்கிறாயோ, எதுவரையும் ஓதத் தெரியுது என்று முடிக்கிறாயோ அந்த இடம் ஃபுல்லாம் ஆரம்பித்த இடத்திலிருந்து முடியும் இடம் வரை உனக்கு சொந்தம் சொர்க்கத்திலே இடம் என்று அல்லாஹ் சொல்வான். இங்கே இன்றைக்கு நாம் 1 சென்ட் வாங்குவதற்கு 2 சென்ட் வாங்குவதற்கு நாம் விழிக்க வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கிறது, தட்டு தடுமாற வேண்டியதாக இருக்கிறது. நாளை சொர்க்கத்தில் மிகப்பெரிய பூமி நமக்கு சொந்தம். எந்த அளவுக்கு குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு குர்ஆன் சொர்க்கத்தில் நமக்கு விசாலமான பூமி கிடைக்கிறது. எனவே நீங்கள் ஓதுவதற்கு தயாராக இருந்தால் நாம் சொல்லித் தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எந்த நேரமாக வேண்டுமானாலும் நீங்கள் அதற்காக முயற்சி எடுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த குர்ஆனை கற்றுத்தருகிற விஷயத்திலே மதரசாவுக்கு மிக மிக முக்கியத்துவம் தாருங்கள் என்று இந்த நேரத்திலே சொல்லி, மதரசா ஓதுவோம் வாருங்கள். அப்படி ஓதுவதன் மூலமாக நாம் நிச்சயமாக சொர்க்கத்தின் நல்ல இடத்தை பெற முடியும். நம்முடைய குழந்தைகளும் நல்லொழுக்க சீலர்களாக நம்மை மதிப்பவர்களாக நாளை உருவாக வேண்டுமானால் அவர்களுக்கு மார்க்க கல்வி அவசியம், குர்ஆனுடைய கல்வி அவசியம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையாக நபிமொழிகள் அவர்களுக்கு அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி பள்ளிக்கூடத்துக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோமோ அதே முக்கியத்துவம் மதரசாவுக்கும் தரப்பட வேண்டும், தர வேண்டும். ஒரு கண்ணில் வெண்ணெய் மறுகண்ணில் சுண்ணாம்பு என்கிற நிலை வேண்டாம். இரண்டையும் ஒன்றாக பாவியுங்கள். இரு கல்வியும் அவசியம்தான். அதிலேயும் மிக பிரதானமாக முக்கியத்துவம் தர வேண்டியது நல்லொழுக்கத்திற்கு. நல்லொழுக்கம் போதிக்கப்படுவது மதரசாக்களில் தான். அந்த மதரசாக்களுக்கு நீங்கள் மிக முக்கியத்துவம் தாருங்கள். குர்ஆனுடைய கல்விக்கு மிக முக்கியத்துவம் தாருங்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தின் அவர்களுக்கும் தந்தல்வானா. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.